நீங்க தானே சொன்னீங்க ராத்திரியானா தலை நிறைய கும்முன்னு மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு. கும்முன்னு இருக்கா? என்ன பண்ற? புருஷன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மயக்கம் வர்ற மாதிரி சிரிக்கணும் நீங்கல்ல. ஐயோ மயக்கம் வந்துருச்சு. என்ன பண்ற? தலைய கோதி விட்டா சுகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதே. ஐயோ இப்ப என்ன பண்ண? கண்ணத்தை தடவி விட்டேன். 2 பல்லு போயிருக்கு. பரவாயில்ல, கைய எடுங்க. இல்லையா? என்னங்க? டாய், யார் அது? வேற ஆம்பளை யார் ரூம்குள்ள? தண்டா கூப்பிட்டேன். என்னங்க இப்ப சரியா இருக்கா? இப்ப மூடு வந்திருக்கணுமே. தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? மூளை இருக்கா உனக்கு? இப்ப நீங்க கேட்டீங்களே, இது 3மே ஒரே அர்த்தம் தான். கொஞ்சம் வித்தியாசமா கேளுங்க. புருஷனை காய போட்டுதான் மாமியார பழி வாங்கணும்னு சொன்னேன். இப்படி ருசி காட்டிட்டு வந்து நிக்கிறேன். அதுக்காக என் புருஷனுக்கும் சின்ன வயசு, கண்ணுக்கு அழகா, பாக்க லட்சணமா, மூக்கு முழியுமா, பாக்க துருன்னு, தக்காளி பழமாட்ட செக்க செவேன்னு, அப்புறம் மிலிட்டரிக்கு போய் வந்தாரு மாதிரி கம்பீரமா மாட்டமா, அப்புறம் என்ன இருக்கு நல்ல பெரிய வீட்டு தர மாதிரி. அவன் எவ்வளவுதான் டவுரி கேட்கட்டும், நகை கேட்கட்டும், நட்டு கேட்கட்டும், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா புருஷன் ஒருத்தவன் ஆட்ட சாட்டமா கம்பீரமா வந்துருன்னா பல்ல அடிச்சிருவீங்க. இதே மாதிரிதான் என் பொண்ணு. அதான் தங்க எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாங்க. கவலைப்படலையே. புருஷன் வந்து நின்னா பார்த்தா இழிச்சா கவுந்துட்டா. இழிக்காதமா. என்ன மிரட்டுறீங்க? அந்த கீரைக்கார என்ன சொல்ல தெரியுமா? பொண்டாட்டி கண்டுக்காம விட்டுட்டா புருஷன் எவ்வளவு எடுத்துட்டு ஓடிடுவானா. என் புருஷன் அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? நான் ஒன்னும் மூளை கட்டு போய் அப்படி நடந்துக்கல சித்தப்பா. என்ன நடக்குது நீங்களே பொறுமையா இருந்து பாருங்க. அம்மா அம்மா என் சீனி, என் கண்ணு, என் கல்கண்ணு. போ மடி, மாமியார் கால வீந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. பாலு, உன் ராசி இப்ப உச்சத்துல இருக்குடா. அதனாலதான் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. உள்ள வந்து நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடுற? சரிம்மா. ஐயா சிரிக்காதீங்க. உங்க ஆத்தாவுக்கு எவ்வளவு போங்க இருக்கணும். ஒரு மருமக பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா, ஏமா வாய் வேறுமா இருக்க, பத்திரமா இரு, நல்லா புள்ளை பெரு, இப்படி ஆசீர்வாதம் பண்ண விட்டுட்டு உச்ச ஜாதகம் இருக்கு ஆலட்ச குடின்னு உங்களை அழைச்சிட்டு போறாங்களே. மூஞ்சிய மாறாட்டம் பாடுறா. நீங்களே பிள்ளை பெத்துக்கங்க போங்க. சரிதான். ஆம்பளை எப்படி பிள்ளை பெத்துக்க முடியும்? அது எனக்கு தெரியாதா என்ன? வாடா, உங்க அம்மா கூப்பிடுறா. இந்த பொம்பளைக்கு இன்னும் கொழுப்பு பத்தியா? ஒரு மருமக உண்டாயிருக்கா, இது எம்மாம் பெரிய விஷயம். ஏதாவது கண்டுக்கிறா பத்தியா? இதே நம்ம பேட்டையா இருந்தா இன்னும் குஷியா இருக்கு. பார் பாஜமா, அந்த கேள்வி உங்களை டென்மார்க் நம்புது. நம்மள பேட்டைன்னு தெரியும். நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நம்ம பேட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷனை ஜமாச்சிருவோம். என்ன சித்தப்பா? தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன சித்தப்பா? என் பொண்ணு பட்டு கட்டின பட்டுக்கு பெருமை, நூல் புடவை கட்டின நூலுக்கு பெருமைமா. அவ புடவை கட்டு அழக பார்த்து ஊர் பெண்கள் எல்லாம் பொறாமப்படுவாங்க. அப்பேற்பட்ட பொண்ணு உடம்புல துணியே இல்லாம நட்டது ராத்திரி வெளியில நிக்க வச்ச அந்த சண்டாளி, அவளை மூலமா பழி வாங்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ வயிற்றுல குழந்தையோட வந்து நிக்கிற, உனக்கு இந்த பந்தம் பாசம் அதெல்லாம் வந்துடும். இனிமே உன்னால எப்படி பழி வாங்க முடியும்? சித்தப்பா, அந்த வேலை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன எடுத்துட்டு போற? இல்ல தண்ணி கேட்டதா? ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட கூடாது, குடிக்கணும்பா. இந்த பாரு, இத குடிச்சா வீரனாவலாம்.
இத குடிச்சா கவலைய மறக்கலாம். இத குடிச்சா குதிரையே அடக்கலாம். இத குடிச்சா அடங்காத யானையே அடக்கலாம். அடங்காத யானையே அடக்கலாம். நான் அடங்காத பொண்டாட்டிய ஒரே தம்ல அமைக்கலாம். பொண்டாட்டி அடக்கலாமா? உட்காந்தே அடக்கலாம்பா. ஐயோ 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 மாட்டிக்க போகுது உள்ள. ஐயோ 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 எதிர்பார்த்து தானே கவலை சமந்திமா நர்ரு. அன்பாலே தேடியும் அறிவு செல்வம் தங்கம் ஆசையும் நேசமும். ஆஹா, போதை உனக்கு வந்து விட்டதா? சும்மா இருங்க. இந்த வயசு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? மன்மதல் இலையை பெற உண்டோ இவமே உனக்கேனோ வராமுகம் மன்மத கண்ணே நில்லு கண்ணே. ஐயோ நில்லு. எங்க ஓடுகிறா என்னை விட்டு? விட மாட்டேன் உன்னை. நில்லு கண்ணே. நில்லு. எங்க ஓடுகிறா கண்ணே? நில்லு கண்ணே. நில்லுங்கப்பா. உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். கண்ணே கண்ணே, என் மகனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நிறைவேற்ற வேண்டும். நில்லு கண்ணே. நில்லு கண்ணே. நில்லு. இந்த வயசுல தப்பு இல்ல. நீ நடுவே கூனி. ஓடி. இந்த வயசுக்கு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் புடவை எடுத்துட்டு வரேன், விட மாட்டேங்கிறாரு, தடுக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு செவரே குதிச்சு வந்தேன். ஐயோ, கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. குளிர்ஜரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் உதறதே. ஐயோ, ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்குல்ல, அப்படியே கேவலமா இருக்குல்ல. அதெல்லாம் சரியத்த, எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்ளோ அச்சம் இருக்க. இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால் மருமகளுக்கு ஒரு காலம் வரும். அப்பா, ஐயோ, கிழவிக்கு இன்னும் திமிரானங்கள பத்தியா? கொழுப்பா குறைக்கிற. ஐ, அத்தைக்கு மாமனுக்கு ரொமான்ஸா? நீ உன் வேலையை பாரு. போச்சுடா. ராத்திரி நடந்து நினைஞ்சு பார்த்தேன். ஏன் விசில் அடிச்ச? பொண்டாட்டி தானேன்னு விசில் அடிச்சேன். என்ன சத்தம் அப்படி பட்ட பகல வந்துட்டீங்க? அது இல்லம்மா வாசுகி, நேற்றுக்கு ராத்திரி நீ உன் மாமியார படுத்தின பாட கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கைய கூட ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இங்க இருந்து பார்த்தா நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியற. ஏய், போய் வேலையை பாத்து. இதுக்குதான் இவர் நான் பேசுறது தானே. பாத்தியாமா, இந்த கூனி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. நேரம்
அம்மா, இத்தனை நாளா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயிறு இன்னைக்கு தான் கொஞ்சம் குளிர்ந்திருக்கு. இன்னொரு விஷயத்த கேட்டா நீங்க இதை விட சந்தோஷப்படுவீங்க சித்தப்பா. என்னம்மா அது? என் தங்கச்சி என் மாமியார் கிட்ட எப்படியெல்லாம் கொடுமை அனுபவிச்சாலோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவளே நேர்ல வந்து அந்த அம்மாவை தண்டிக்க போறான். என்னம்மா உளற? செத்து போன உன் தங்கச்சி எப்படி வர முடியும்? வருவா சித்தப்பா, இன்னைக்கு ராத்திரி பாருங்க. அல்வா கொடு. நானே வருவேன், நீயும் வருவாய். யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா வாங்க. முன்னால போ. போறாங்கிறிய தைரியமா வாங்க. அம்மா, அங்கதானே சத்தம் கேக்குது. போ. போடா. இந்த ரூம்ல தான் சத்தம் வருது. பதுங்கு, பதுங்கு. அம்மா, மாங்காய் கடிக்கிறா. மாங்காய் கடிச்சா என்னடா அர்த்தம்? மாங்காய் திங்கிறான் அர்த்தம். பொம்பளை மாங்காய் திங்க என்ன அர்த்தம்? மாங்காய் ருசியா இருக்குன்னு அர்த்தம். சும்மா மாங்காய் மடையா. கரெக்ட். அல்வா குடு. அல்வா? ஏய் வல்காட்சி, குர்ரி அல்வா. ஏம்மா, செத்து போனவங்க மூத்த மருமகதாம்மா பேயா வந்திருக்கு. அல்வா குடு. அல்வா குடு. பொண்டாட்டிக்கு பேய்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான்டா. அல்வா குடு. அல்வா. அம்மா, என் பொண்டாட்டி பேய்க்கு என்னமோ ஆயிப்போச்சு. என்ன பேய்க்கு கொடை பிடிக்கிறேன்டா. கொடையா? பொண்டாட்டி பேய் ஸ்டைல நிக்குது. பட்டணத்து பேய் உங்க அம்மாவா பயமுறுத்துறதுக்காக வந்திருக்குது. பாலு, அவளை கூட்டிட்டு போடா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா. போடா. என்னடா பண்ற? தூக்குறேன்பா. முடியல. முடியலையா? நீ என்ன மாதிரி தானா? இழுத்துக்கிட்டு போ. சரி. அம்மா, சந்தேகமே இல்லம்மா, உங்க மூத்த மருமகதாமா பேயா வந்திருக்கு. இது எப்படியாவது நம்ம ஒழிச்சு விரட்டலடா, நாம தான் அல்வாவில விஷம் கலந்து கொடுத்தோங்கிற உண்மை வெளியில வந்துருமா. என்ன மது? ஏமா ஒரு மது இருக்க? சித்தப்பா, இது வரைக்கும் நீங்க சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய போறேன். இதனால என் குடும்ப வாழ்க்கைக்கு கூட சோதனை வரலாம். ஜோசியரை கூட கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு பேரன் தான் பிறப்பான்னு அவர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, பேரன் பிறந்த அதிர்ஷ்டத்துல எனக்கு நிறைய சொத்து கிடைக்குமா. எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடியம்மா இப்படி கேக்குற? முழுகாம இருக்கியே, பாத்துட்டு போலான்னு வந்தா.
இப்ப நான் ஒண்ணும் மாசமா இல்ல, நேத்தே கலைச்சிட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி செஞ்ச? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வயித்துல இருந்த குழந்தை ஏண்டி அடிச்ச? சொல்லுடி. ஏய், உன் வயித்துல இருந்தது ஏன் பிள்ளையோட சொத்து. அதை அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? விடுங்க நீ, இதோ வந்துடுறேன். என் பயத்துல வளர்றது உங்க வீட்டு சொத்தா? இது உங்க சொத்து. மருமக வேணும், பேரம்பேத்திங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு தான் குழந்தை குட்டிங்கன்னு ஆசை வரணும். நீங்க தான் பணம் வேணும், நகை வேணும், பேர அலைஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, உங்களுக்கே அந்த ஆசை எல்லாம் வருது. வாரிசு வேணுமா உங்களுக்கு? இதுதான் உங்க வாரிசு. இது உங்களை பாட்டின்னு கூப்பிடும், உங்க மகனை அப்பான்னு கூப்பிடும், உங்க புருஷனை தாத்தான்னு கூப்பிடும். இத கொஞ்சுங்க, பால் ஊட்டுங்க, தாளாட்டுங்க, குளிப்பாட்டுங்க, உங்க குடும்பம் தழைக்கும். இந்த குடும்பத்துல இன்னும் ஆம்பளை பிறந்தா அதை வச்சே நீங்க இன்னும் எத்தனை பொம்பளைங்க வாழ்க்கை அழிப்பீங்க. அதனாலதான் நான் பரிசானாலும் பரவாயில்லன்னு என் வயசுல உள்ளதாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தானே நீங்க ஒரு பொண்ணோட கருவை கலைச்சீங்க. கடவுளா பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான். அத வேண்டான்னு பணத்தாசை பிடிச்சு நீங்க அழிச்சீங்க. இனி ஜென்மத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? டே பாலு, என்னடா இது? உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிறதே குழந்தைதான். எப்போ ஈவு இருக்கும் இல்லாம அதையே கழிச்சிட்டு வந்தியோ, இனிமே நீ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை. போ வெளியே, போடி வெளியே. யார் உள்ள? வரதட்சணை வாங்கின குற்றத்துக்காக உங்களை எல்லாரையும் கைது பண்றேன். எதுக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்னம்மா சொல்ற? அது ஏன் குடும்பம். ஜெயிலுக்கு போக போறவரு ஏன் புருஷன். என்ன கேட்காம எப்படி இதை செஞ்சீங்க? நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்த, உன் புருஷனை இழந்த, உன் வாழ்க்கையை இழந்த, வயத்துல இருக்கிற குழந்தை இழந்த. இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்து மேல ஒரு பாசம் வருது பத்தியா? உன் புருஷன் மேல ஒரு பக்தி வருது பத்தியா? பொம்பளைங்க இந்த மாதிரி எழுச்சி வாத்தனமா இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க அவ்வளவு உறுதியா வரதட்சணை கேட்கறாங்க. இப்ப சொல்றேன் கேளு. எப்ப நீ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி ஆயிட்டியோ, அதுக்கப்புறம் என் பொண்ணை ஈவு இறக்கம் இல்லாம கதற கதற துடிக்க துடிக்க ரத்த சிந்த சாகடிச்ச அந்த கொலகார கும்பலை பழிவாங்க. உன் அனுமதி எனக்கு எதுக்கு? உன்னால ஆனதை பாத்துக்க. டவுரி கேஸ் தானே? ஆமா. 7 வருஷம் எழுதி வச்சுக்க. என்னங்க? குற்றவாளி கிட்ட யாரும் பேசக்கூடாது. பாருங்க சார், இந்த கேஸ்ல முக்கியமா சம்பந்தப்பட்டவன் நான். இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எதுல கையெழுத்து போடணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.